போதும், உன் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. இந்த பில்டிங்க போறேன்னு நினைச்சு முழுங்கிட்டியா? ஸ்வீட்டு காரெல்லாம் கரெக்டா இருந்ததா? என்னோட டாய்லெட் ராஜ்யத்தை பீஸ்ஃபுல்லா நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டது தப்பா? இப்ப இது இப்படி பீஸ் ஆயிடுச்சு. வண்ண இல்ல, ஒவ்வொரு ஏலியனுக்கும் ஒவ்வொரு பழக்கம். ஆமா, கிட்ட போனா வாயை கழுவி விட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களோ? ரொம்ப குளிரா இருக்கு, குடிக்க ஒரு கப்பு காஃபி கிடைக்குமா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமனமா. இப்படி என்ன முட்டுறதுக்கு பதிலா நீ என்ன வாயில போட்டு முழுங்கி இருக்கலாமே. உன்னை கைத்துல கட்டி பம்பர மாதிரி நான் சுத்த விடல. ஐயோ விட்டுடுச்சே. இருக்கிற கடைகளை கொள்ளையடிக்கிறது உன் வேலை தானா? ஆமா, நீ எப்ப இப்படியான? நீதான் வில்காக்ஸுக்கு 3வது கட்ட அடியாளாச்சே. அதுல ஒரு சின்ன திருத்தம். நீ என்ன ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்ட பென். பின்ன நீ எடுபுடி தானே? ஆகாயத்துல என் கண்ணுல இந்த கப்பல் தென்பட்டதுமே துரத்தின்னு வந்து இதுல ஏறிட்டேன். அப்போ வண்டியை ஓட்ட தெரியாம ஓட்டி இந்த ஷிப்போட மோதினது நீதானா? அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்டைலா பார்க் பண்ண ட்ரை பண்ணி கவுந்துருச்சு. இப்ப எதுக்கு என் முகத்துல சேர்த்த வாரி அடிக்கிற? இது மண் இல்ல, ஃபெரோமோன். அனுமதி இல்லாம உள்ள நுழையறவங்களை எறும்புகள் அட்டாக் பண்ணும். ஆனா இத மேல தடவிக்கிட்டோம்னா நாமளும் எறும்புகள் தான் நினைச்சு ஏமாந்துடும். பெரிய கேடியா இருக்கே நீ. எறும்போட சுசு என் முகத்துல தடவுனதுக்கு பலன் கிடைக்கல. அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்து அசால்ட் பட்டினும் படுத்துடுவோம். என்கிட்ட எவனும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான், உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசுறானுங்க? அதை விடுங்க. ஆனா நம்ம தேடி வந்த ஆளு இந்த இடத்துல தான் இருப்பான்னு கன்ஃபார்ம்டா சொல்றாங்களே. அந்த பபிள் ஹெல்மெட்டா? அதுவும் இந்த இடத்துலயா? உள்ள பவர் லெவல் இறங்கிடுச்சு. 12% தான் மிச்சம். எனக்கு அதுவே போதும். டேஞ்சர். கொலையா முந்திரிக்க விளையாடா. போயிட்டு வாங்கோ. சரி வா ரோக், நம்ம கிளம்புவோம். என் வண்டியை ரைட்ல பார்க் பண்ணிருக்கேன். என் வண்டியில போலாம். என்ன தனியா போகுது? சூப்பரு. இருந்த தொலைஞ்ச உளவு பார்க்க வந்திருக்காங்க ஃபிஸ்ட்ரேக். உளவு பாக்குறதுக்கா? அதுவும் என்னோட இடத்துலயா? வரக்கூடாதுன்னு போர்டு எதுவுமே இல்லையே. பந்தா பண்ணாத. என் அளவுக்கு உனக்கு இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லிடாத குவேன். இப்படி நடு தெருவுல விட்டுட்டு போனா எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இப்படி ஒரு மூளை இருந்திருந்தா நீயும் ஒழுங்கா படிச்சு உருப்பிட்டு இருப்பல. அந்த எறும்புகளுக்கெல்லாம் டாக்டர் ஆனிமோ தான் அரசனாக இருப்பான். ஆக மொத்தத்துல இந்த உலகமே என்னோட எறும்பு படைக்க அடி பணியும். இவன் உங்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்க மாட்டான். இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்றியா? கீழே போக்கஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்க்கறேன். இது டேஞ்சர் ஆச்சே. அப்படி போட அருவாளங்கிறேன். கன் அவன் என் கையில கொடுத்துட்டு போய்கிறான். இன்னைக்கு இந்த ஆர்ஜிட்டு கையில எந்த விட்டும் போட முடியாது. எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம் மாமே.
சோ என்னால இதை டீஆக்டிவேட் பண்ண முடியல. மக்கள் ஸ்தலத்துல இருந்து தள்ளி போய் தான் இதை வெடிக்க வைக்கணும். அத கொஞ்சம் தமிழ்ல சொல்றியா? உடனே இதை வெளியே எடுத்துட்டு போகணும். இருங்க. நல்ல பொறுமையா தேடு. அப்புறம் எனக்கு சமாதி கட்ட சீக்கிரம் பா. பூமியில முடிங்க. நல்லா வளரட்டும். டாக்டர் ஆனிமோ, டென்னிசன். இப்ப எதுக்காக வினோதமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கிளப்பி என்ன கொல்ல பாக்குறீங்க நீங்க? ஊ, ஏன் சட்டையா இது? இத பார்த்தா பென் என்ன சொல்லுவாரு? ஃப்ளோர் ஏன் நக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாருல. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனா உனக்காக தான் நான் சுட்டுன்னு வந்தேன். அதுக்கு பேசின டப்ப வெட்டு, இல்லனா அதுக்கு பதிலா வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ கொட்டு. இல்ல வேணாம், இடத்த காலி பண்ணுவோம். சட்டு போட்டு